வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இல் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ் காரணமாக விஜே, பாரு மற்றும் கமருதீன் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட ரெட் கார்டு வெளியேற்ற சம்பவத்தின் முழு விவரங்களையும் பார்வையாளர்கள், போட்டியாளர்கள் மற்றும் பிரபலங்களின் எதிர்வினைகள் உள்ளிட்ட சர்ச்சைகளையும் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் போட்டியாளர்கள் காரில் உட்கார்ந்து இருக்க வேண்டிய நிலையில் ஏற்பட்ட கடுமையான மோதல் விஜே, பாரு மற்றும் கமருதீன் ஆகிய இரு போட்டியாளர்களின் தகுதி இழப்பு ரெட் கார்டு வெளியேற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. விஜே, பாரு மற்றும் கமருதீன் ஆகியோர் சந்திரா ஆமியை வலுக்கட்டாயமாக காரில் இருந்து வெளியேற்றியதால் அவர் மயக்கமடைந்து வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வன்முறை சம்பவம் பிக் பாஸ் வீட்டில் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. இந்த கடுமையான சம்பவம் பார்வையாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சமூக ஊடகங்களில் பலர் விஜே, பாரு மற்றும் கமருதீன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடும் கோரிக்கை வைத்தனர். தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அடுத்த எபிசோடில் இந்த சூழ்நிலையை தீவிரமாக கையாண்டு தனது ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தி விஜே, பாரு மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டுகளை வழங்கி உடனடி வெளியேற்றம் செய்தார். இது பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் ஒரே நேரத்தில் 2 போட்டியாளர்கள் ரெட் கார்டு பெற்று வெளியேற்றப்பட்ட முதல் முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. இது நிகழ்ச்சியின் கடுமையான விதிகளை வலியுறுத்தியது. இந்த முடிவு பார்வையாளர்களால் பரவலாக ஆதரிக்கப்பட்டது. அவர்கள் இதை ஒழுக்கத்தை நிலைநிறுத்தவும் நிகழ்ச்சியின் நேர்மையை பாதுகாக்கவும் அவசியமான நடவடிக்கையாக கருதினர். சமூக ஊடக தளங்கள் பார்வையாளர்களின் எதிர்வினைகளால் நிரம்பி வழிந்தன. பலர் விஜே, பாரு மற்றும் கமருதீனின் செயல்களை வன்முறை, நெறிமுறையற்ற மற்றும் அவமரியாதையானவை என்று கடுமையாக கண்டித்தனர். ரேட்கர்த்வாரோ என்ற ஹேஷ்டேக் எக்ஸ் தளத்தில் உடனடியாக ட்ரெண்ட் ஆனது. இது பார்வையாளர்களின் பரவலான கோரிக்கையையும் பொறுப்புக்கூறலுக்கான தேவையையும் எடுத்துக்காட்டியது. சில பார்வையாளர்கள் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்களை சந்திரா ஆமியின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்காமல் தாமதமான தலையீடு செய்ததாகவும் பரபரப்பை ஊக்குவித்ததாகவும் கடுமையாக விமர்சித்தனர். மறுபுறம் ஒரு சிறிய பகுதியைச் சேர்ந்த பார்வையாளர்கள் விஜே, பாரு மற்றும் கமருதீனின் விளையாட்டு உத்தியை ஆதரித்தனர். மற்றவர்கள் இந்த வெளியேற்றத்தை போட்டியின் விதிவிலக்கு மீறிய நியாயமற்றது என்று கருதினர். சந்திரா ஆமி இந்த வன்முறை சம்பவத்திற்கு பிறகு மிகவும் மன உளைச்சலடைந்தார். தனது உடல் நலம் குறித்து கவலைப்பட்டு நிகழ்ச்சியை விட்டு வெளியேற விரும்புவதாக ஓப்புள்ளி தெரிவித்தார். சபரி மற்றும் கானா வினோத் உள்ளிட்ட மற்ற போட்டியாளர்கள் சந்திரா ஆமிக்கு ஆதரவாக நின்று அவரது உடல் மற்றும் மன நலன் குறித்து ஆழமான கவலை தெரிவித்து ஆறுதல் கூறினர். திவ்யா விஜே, பாருவை நேரடியாக எதிர்கொண்டு அவரது வலுக்கட்டாய வெளியேற்ற செயலின் ஒழுக்கமற்ற தன்மை மற்றும் விளைவுகள் குறித்து கடுமையாக கேள்வி எழுப்பினார். மீதமுள்ள ஹவுஸ்மேட்கள் இறுதிப் போட்டி நெருங்கும் நிலையில் இத்தகைய போட்டியின் தீவிர அழுத்தங்கள், மோதல்கள் மற்றும் உளவியல் பாதிப்புகள் குறித்து ஆழமாக விவாதித்ததாக தெரிகிறது. பிக் பாஸ் தமிழின் முந்தைய சீசன்களிலும் சுய தீம்பு, முறையற்ற நடத்தை, விதிமீறல்கள் போன்றவற்றுக்காக ரெட் கார்டு வெளியேற்றங்கள் நடந்துள்ளன. இது நிகழ்ச்சியின் கடுமையான விதி அமலீட்டை எடுத்துக்காட்டுகிறது. குறிப்பிட்ட பிரபலங்களின் கருத்துக்கள் பரவலாக வெளியிடப்படவில்லை என்றாலும் இந்த ரெட் கார்டு சம்பவம் திரைத்துறையில் போட்டியாளர்கள் பாதுகாப்பு மற்றும் நெறிமுறை குறித்து விவாதங்களை தூண்டியிருக்கும். பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சிக்கு சர்ச்சைகள் புதிதல்ல. கடந்த சீசன்களில் ஆபாசத்தை ஊக்குவிப்பதாகவும் தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்துவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சில அரசியல் பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய கோரியுள்ளனர். இது தமிழ் கலாச்சார மதிப்புகளை இழிவுபடுத்தி இளைஞர்களுக்கு கெட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறுகின்றனர். முந்தைய சீசன்களில் சுய தீங்கு, முறையற்ற நடத்தை, விதிமீறல்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக ரெட் கார்டு வெளியேற்றங்கள் நடந்துள்ளன. இது நிகழ்ச்சியின் ஒழுக்க விதிகளை வலுப்படுத்துகிறது. ஒரு போட்டியாளர் பெண்களுக்கு எதிரான முறையற்ற பொது நடத்தையை ஒப்புக்கொண்டதற்காக உடனடியாக வெளியேற்றப்பட்ட நிகழ்வும் இந்த வரலாற்றில் அடங்கியது. இது கடுமையான நடவடிக்கைகளின் எடுத்துக்காட்டு. விஜே, பாரு மற்றும் கமருதீனின் ரெட் கார்டு வெளியேற்றம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன் மிக முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் சர்ச்சையின் உச்சமாக இருந்தது. இது நிகழ்ச்சியின் வன்முறை,
அவமரியாதைக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. போட்டியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய அடையாளமாக அமைந்தது. இந்த சம்பவம் பார்வையாளர்களிடையே தீவிர விவாதத்தை தூண்டியது. ரியாலிட்டி ஷோ போட்டியாளர்கள் எதிர்கொள்ளும் உளவியல் மற்றும் உடல் அழுத்தங்கள் குறித்து புதிய வெளிச்சத்தை போட்டு காட்டியது. இது ரியாலிட்டி டிவி தயாரிப்பாளர்களின் நெறிமுறை பொறுப்புகள், போட்டியாளர்கள் பாதுகாப்பு மற்றும் அத்தகைய நிகழ்ச்சிகள் பார்வையாளர்கள் சமூகத்தில் ஏற்படுத்தும் பரந்த தாக்கம் பற்றிய ஆழமான விவாதங்களையும் தூண்டியது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன் இறுதிப் போட்டி ஜனவரி 11, 2026 அன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரெட் கார்டு சம்பவத்தின் தாக்கம் இறுதி வரை பார்வையாளர்கள் மனதில் எதிரொலிக்கும்.